பிள்ளைகளே, கானான் ஊரிலே நடைபெற்ற திருமண விழாவிலே இயேசுவை விருந்தினராக அவர்கள் அழைத்திருந்தனர். இயேசுவும் தன்னுடைய சீஷர்களோடு கூட அங்கு கடந்து சென்றிருந்தார். இயேசுவின் தாயாரும் அங்கே இருந்தார். ஆனால் அந்த திருமண விழாவிலே ஒரு அசம்பாவிதம் நடைபெறுகிறது. யூத கலாச்சாரத்தின் பிரகாரமாக திருமணம் நடைபெறுகிறது என்றால் திராட்சை ரசம் பரிமாறப்படும். நல்ல சுவையுள்ள திராட்சை ரசம் கொடுக்கும் வீட்டின் உரிமையாளர்கள் மிகவும் பிரமிக்கத்தக்கதாக புகழ் பெறுவார்கள். நல்ல திராட்சை ரசம் இல்லாமல் இருக்கும் என்றால் அவர்களை இழிவாக பேசுவார்கள். ஆனால் அந்த திருமண விழாவிலே திராட்சை ரசம் குறைபட்ட பொழுது வீட்டின் அந்த திருமண உரிமையாளர்கள் மிகவும் கவலை அடைந்தனர். இயேசுவின் தாயாரிடம் அதை பற்றி கூறினார்கள். இயேசு அங்கு இருந்தார். இயேசுவின் இடத்திலே மரியாள் கடந்து சென்று, இயேசுவே, இப்படி ஒரு அசம்பாவிதம் நடைபெறுகிறது என்று சொல்லும் பொழுது மரியாளை பார்த்து சொல்லுகிறார், தாயே, என் வேலை வரவில்லை என்று சொல்லி. ஆனாலும் தேவன் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டார். வேலைக்காரர்களுடைய விசுவாசத்தை கண்டார். மரியாள் கடந்து சென்று வேலைக்காரர்களிடம் இயேசு சொல்லுகிறதை அப்படியே செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது பாருங்கள், கற்சாடியானது உபயோகமற்றதாக வெளியிலே கிடந்தது. கற்சாடியானதை சடங்குக்காக யூதர்கள் பயன்படுத்துவார்கள். தங்களை சுத்திகரிக்கும் சடங்கிற்காக கற்சாடியை பயன்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட கற்சாடியானது உபயோகமற்றதாக ஓரத்திலே காணப்பட்டு கொண்டிருந்தது. அந்த உபயோகமற்ற பொருளை தேவன் கண்டார். எந்த வீட்டார்கள் அந்த கற்சாடிகளை தூர வைத்தார்களோ அந்த கற்சாடிகளை தேவன் தெரிந்து கொண்டார். பாருங்கள், பிரயோஜனமற்றதாக இருந்த கற்சாடியை தேவன் வீட்டிற்குள் கொண்டு வந்து அதை தண்ணீரால் நிரப்பச் செய்து அதை ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு பரிமாறும்படி கொடுக்கிறார். வெறும் தண்ணீராய் இருந்தது திராட்சை ரசமாய் மாறினது. கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாருங்கள், பிரயோஜனமற்றது மற்றவருடைய இருதயத்தை மகிழ்விக்கும்படி செய்தது. இன்றைக்கு நீங்களும் பிரயோஜனமற்றவர்கள், உபயோகமற்றவர்கள், தேவையற்றவர்கள் என்று எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். இயேசு உன்னை காண்கிறார். ஒதுக்கப்பட்ட உன்னை காண்கிறார். புறக்கணிக்கப்பட்ட உன்னை காண்கிறார். தேவன் அவருடைய இல்லத்திற்குள், அவருடைய பிரசனத்திற்குள் உன்னை கொண்டு வந்து தன்னுடைய வல்லமையினால் நிரப்ப செய்து, எந்த ஜனங்கள் எல்லாம் பிரயோஜனமற்றவர்கள் என்று உன்னை சொன்னார்களோ அவர்கள் மகிழ்விக்கும்படியான ஆசீர்வதிக்கப்பட்ட கிரீடமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பொற்பாத்திரமாக கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். பயப்படாதே, நீதான் அது. God bless you.